அனைவருக்கும் வணக்கம். காலேஜ் டிஆர்பி தமிழ் அலகு 9 தமிழக வரலாறு சோழர் கால வரலாறை பார்த்து வருகிறோம். அவற்றில் இன்று அரசியல். அந்நாளில் நாட்டின் பிரிவுகளுக்கு கூற்றம், கோட்டம், நாடு எனும் பெயர்கள் வழங்கின. ஊர்களுக்கு குறிஞ்சி, பாடி, ஊர், குடி, பதி, பாக்கம், பட்டினம், நகர் முதலியன ஊர்களுக்கு வழங்கிய பெயர்களாகும். இவற்றுள் பட்டினம், நகர் என்பது பேரூர் அல்லது அரசன் உறையும் ஊரை குறிக்கும். பட்டினம் என்பது கடற்கரையில் உள்ள நகரமாகும். நாடு என்பது தேம் எனும் பெயராலும் வழங்கப்படுகிறது. சங்கச் செய்யுட்களில் அறியலாகின்ற சோழர் தலைநகரம் உறையூர், காவேரி பூம்பட்டினம். சோழர் குலத்திற்கு பொதுவாக வழங்கும் பெயர்கள் சென்னி, வளவன், கிள்ளி, செம்பியன், பொன்னித்துறைவன், புலிக்கொடி புரவலன், நேரியன், ஆர்கோன், நேரிரை அவையன், நேரி வேற்பன், கோழி வேந்தன், சூரியன் புனலாடன், சோழன் பெயரே என்று திவாகர நிகண்டு கூறுகிறது. சோழர்களுக்குரிய கொடி புலிக்கொடி. மாலை ஆத்திமாலை. சோழன் அரசியல் நடத்த அமைச்சர் குழு, புரோகிதர் குழு, தானை தலைவர் குழு, தூதுவர் குழு, ஒற்றர் குழு என்று 5 குழுவை வைத்திருந்தார். இவர்களன்றி கரணத்தியல்வர், அதாவது அரசனது ஆணையினை நிறைவேற்றும் கரும விதிகள், பண்டாரம் வகிப்போராகிய கனகச்சுற்றம், வாயில் காவலர், நகரமாந்தர், படைத்தலைவர், யானை வீரர், குதிரை வீரர் என்போரும் அவர்களுக்கு இருந்தனர். மற்றும் நட்பாளர், அறிவர், மடைத்தொழிலாளர், மருத்துவ கலைஞர், நிமித்த புலவர்கள் ஆகியோரும் உறுதுணையாக விளங்கினர். குடிகளின் வழக்குகளை கேட்க அறங்கூறவை இருந்தது. இவற்றில் இருக்கும் நீதிபதிகள் தர்மாசனத்தார் எனப்படுவர். யானை, குதிரை, தேர், காலாட் என்னும் 4 வகை படையும் இவற்றை நடத்த தானை தலைவர் சோழிய ஏனாதி எனும் பட்டமும் பெற்றிருந்தார். சேனை தலைவருக்கு ஏனாதி பட்டம் அளித்தல் போன்றே அமைச்சர், கணக்கர், வேளாளர் முதலியோருக்கும் காவேதி என்னும் பட்டம் வழங்கப்பெற்றது. வணிகருக்கு எட்டி எனும் பட்டமும் அளித்தனர். இதற்கு அடையாளமாக பொன்னால் செய்யப்பட்ட பூவினை அளிப்பர். அவை எட்டிப்பூ, காவிதி பூ எனப்படும். பெருமங்கலம் அல்லது வெள்ளணி. வேந்தர்களின் பிறந்த நாள்களை கொண்டாடுவது. அதாவது வேந்தர்கள் மங்கள வண்ணமாகிய வெள்ளணியை அணிந்து தனது பிறந்த நாளை கொண்டாடும் நாளை பெருமங்கலம் அல்லது வெள்ளணி என்று அழைக்கப்பட்டனர். இது போன்றே முடிசூட்டிக் கொள்ளும் நாளும் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டது. அவற்றை மண்ணு மங்கலம் எனப்பட்டது. இவையே சோழர்களின் அரசியல் நிலை. அடுத்த பதிவு சோழர்களின் சமயம், கல்வி, கைத்தொழில் ஆகியவற்றை குறித்து காண்போம். அடுத்து நாம் எந்த அலகை பதிவிடலாம் என்று உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.